யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். 10 தடவை தோத்து போய் யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. சீரி சண்முகம்லாம் தொண்டை கட்டி வாயெல்லாம் குளறி எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக முதலமைச்சர் நாற்காலி காத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே பாவமா இருக்கு அந்த குரூப்புகளை பார்த்தா. இந்த மாலை தான் யாரு? எடப்பாடி பழனிசாமிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாற்காலி. காலி பாத்திரங்கள் எப்பயும் அதிகமா சத்தம் போடும். பெண்களுக்கு தெரியும். இந்த பாத்திரம் வளர்க்குறப்ப காலி பாத்திரம்லாம் அந்த இதுக்குள்ள போடுவீங்க, சத்தம் கேட்கும். எல்லா பாத்திரத்திலையும் தண்ணி நிறைச்சு வச்சு பக்கத்துல வச்சீங்கன்னா நிறைந்த பாத்திரங்கள் சத்தமே எழுப்பாது. காலி பாத்திரங்கள் தான் அதிகமாக சத்தம் எழுப்போம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நடத்த பொதுக்குழுவுல எல்லாரும் சத்தம் போட்டு, அதுவும் முன்னாள் சட்ட அமைச்சர் சீரி சண்முகம்லாம் தொண்டை கட்டி வாயெல்லாம் குளறி என்னடா ஆளுமை ஏன் இந்த சத்தங்கிறேன். அங்க மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்ப கூட ஒரு பாட்டு போடுறாங்க, பாத்துறீங்களா? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அந்த 1926 பார்த்தனாலும் மச்சா பண்ணுவான். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். உண்மையில இந்த பாட்டை பழனிசாமிக்கு அப்படியே பாடலாம். யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. 10 தடவை தோத்து போய் யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. கூவத்தூர்ல கூத்தடிச்சு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி காலில் விழுந்து பதவி வாங்கி யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. கொடுமைய 10 முறை தேர்தலில் தோல்வி அடைஞ்சு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 13 தொகுதியில 3வது இடத்துக்கு போய் 9 தொகுதியில டெபாசிட் போய் இப்ப பேசுறாரு 200 தொகுதிகளிலும் அதிமுக ஜெயிக்கும். டி ஜெயக்குமார் சொல்றாரு, எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக முதலமைச்சர் நாற்காலி காத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே பாவமா இருக்கு அந்த குரூப்புகளை பார்த்தா. ஆபரேஷன் பண்றதுக்கு ஒருத்தனை கொண்டு போறாங்க, அவன் நட்டுங்கிறான். சார் ஆபரேஷனா? ஏன்டா பயப்படுற? ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாதயா. ஏன்டா பயப்படுற? எனக்கு பிறந்ததுல இருந்து இதுதான் சார் முதல்ல ஆபரேஷன். பயப்படாதரா, டாக்டர் சொல்லியிருக்காரு. எனக்கும் பிறந்ததுல இருந்து இதுதான் முதல்ல ஆபரேஷன். ஐயோ இந்த ஆளு என்னை முதல்ல அறுத்து பழகுவேன் போல இருக்கே அப்படின்ட்டு உள்ள போயிட்டேன். ஆபரேஷன் தியேட்டர்ல படுத்து மேல பார்க்கறான், ஒரு பெரிய ரோஜாப்பூ மாலை தொங்கிட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டேன், ஆபரேஷன் தியேட்டர்ல எதுக்கு சார் இவ்வளவு பெரிய மாலை? எதுக்கு மாலை கொண்டு வந்திருக்கோம்னா, தம்பி ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சா எனக்கு போடுவாங்க, தோல்வி அடைஞ்சா உனக்கு போட்டு வண்டியில ஏற்றி சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எழுப்பி பார்க்குறான், செத்துட்டாங்க. இந்த மாலை தான் யாரு? எடப்பாடி பழனிசாமிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாற்காலி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.